ஞானத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சத்தி தரும் சித்தி தருந்தான். சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, இல்லையானந்த கூத்தனின் மகனே, இல்லையானந்த கூத்தனின் மகனே. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயர் யாவும் முன் நின்று தடுக்கும். அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அண்ணாமலைக்கு மேலே ஆடும் யோக தீபமே, ஆனந்தமாக அசைந்தாடுகின்ற தீபமே, தென்னாடுடைய சிவனே, தீயான அருணாசலனே, தென்னாடுடைய சிவனே, தீயான அருணாசலனே. அத்தனை லிங்கமும் ஒன்றாய் சேர்ந்த அருணாசலனே சதாசிவா, புத்தி என்னும் போதே தந்திடும் அண்ணாமலையே அரோகரா. அத்தனை லிங்கமும் ஒன்றாய் சேர்ந்த அருணாசலனே சதாசிவா, புத்தி என்னும் போதே தந்திடும் அண்ணாமலையே அரோகரா. அண்ணாமலைக்கு மேலே ஆடும் யோக தீபமே, தென்னாடுடைய
என்னாடுடைய சிவனே தீயான அருணாசலனே பிரம்மலிங்கனே காசிலிங்கனே அக்னிலிங்கனே யமலிங்கனே நிருதலிங்கனே ஈசானலிங்கனே வருணலிங்கனே வியாசலிங்கனே வசிஷ்டலிங்கனே சகஸ்ரலிங்கனே சதலிங்கனே வாயுலிங்கனே குபேரலிங்கனே பாதாளலிங்கனே திரிசதிலிங்கனே பஞ்சலிங்கனே அக்னிலிங்கனே அப்புலிங்கனே தேயுலிங்கனே ஜோதிலிங்கனே ஈஸ்வரலிங்கனே ஜம்புலிங்கனே விட்டுலிங்கனே சூரியலிங்கனே பாலில் அபிஷேகம் கொள்ளும் பரமசிவனே நல்ல பாதை காட்டிட வேணுமப்பா கண்டத்தில் நீளம் கொண்ட கால கால கண்டனே அண்டத்தில் அணுவை காட்டும் நால கால கண்டனே ஆதாரம் நீயே சிவனே ஐயனே அருணாசலனே ஜோதியாய் நின்ற ஹரனே ஐயனே அண்ணாமலையே அத்தனை லிங்கமும் ஒன்றாய் சேர்ந்த அருணாசலனே சதாசிவா முக்தி என்னும் போதே தந்திடும் அண்ணாமலையே அரோகரா அத்தனை லிங்கமும் ஒன்றாய் சேர்ந்த அருணாசலனே சதாசிவா முக்தி என்னும் போதே தந்திடும் அண்ணாமலையே அரோகரா அண்ணாமலைக்கு மேலே ஆடும் யோக தீபமே தென்னாடுடைய சிவனே தீயான அண்ணாமலையே சைலலிங்கனே புருஷலிங்கனே புத்திலிங்கனே சைலஜலிங்கனே ஸ்படிகலிங்கனே संघते आप्याय स्वसमेत विश्वदस्तमवृष्णयं भावागस्व संघते आचार्यः पुनः कुम्भं अलङ्कृत्य पुनः पूजामारभेत् मनासमध्ये तृतीयारुगिरिभ्यां समेत अमृतेश्वरासनाय नमः रोहिणी समेताय अमृतेश्वरमूर्तये नमः श्री गुण्डोदर्यागणाय नमः गुण्डोदरिमूर्तये नमः गुण्डोदर्गी नमः आवाक्य सम्पूज्य अर्घ्यं दत्त्वा तत्दक्षिणे अश्रेणा सम्भोक्य नामकं पद्माय नमः भद्रदे ओम श्री गोमसवल्लिः नमः ओम श्री नवदाभ्यो नमः श्रीनाथं प्रोक्ष्य दे नामकंख्याय नमः धर्माय नमः वैराग्याय नमः पद्माय नमः दक्षिणस्तंभे ओंगां कालदुर्गे नमः उत्तरस्तंभे ओंगां பேக்கா இறக்கி வைக்கா கீழே பின்னாடி வாமா பாப்பா विधाय ओम विवादनाय नमः प्रभुयाय அந்தமொன்றில் ஆனந்தம் பெற்றே
இந்நாளும் தேவனுக்கு மேலாய வேதியனை மண்ணால மன்னவர்க்கு தன் சேர் அடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்து ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ தென்போர் மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கெல்லா திருக்கோலம் நீ வந்து காற்றினாய் கழுக்குன்றிலே பித்து நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத நித்யா பராக்கிரமா லோக நிருக்ஷண சமுச்சுகா பந்தபுத்திரமதோ துக்த பாலா விக்ரமநந்திதா అకులా సమయాదస్త సమయాదాసర మూలాధారైక నిలయ బ్రహ్మగ్రంథి విభేదిని మణిపూరాన్ రచిత విష్ణుగ్రంథి విభేదిని ఆజ్ఞా చక్రాంధరస్త రుద్రగ్రంథి విభేదిని సహస్రాయామ శాంభవి శారదారాజ్య సర్వాణి కర్మనాయిని శాంజలి శ్రీ ధర చంద్ర నివారణ సాధోదరి శాంతిమతి మదనాశిని నిశ్చిందాయ అహంకార నిర్మోహ మోహనాశిని నిర్మమామమదాహంత్రి నిష్పాపా పాపనాశిని నిష్క్రోధాక్రోధమణి గరులోభా లోమనాశిని నిస్సంశయాసం నిర్వికల్పానిరాభాగ నిర్భేద భేదనాశిని నిర్నాశావర్తి మదనే నిష్క్రియ అంబికా హరి బ్రహ్మేంద్ర సేవిత నాగారా గురుకుల్లా
कुंडाय बहुला मार्गद सरसेविका कुमार बगदा कांता पुष्टि पुष्टि मदर प्रतिगे शांति स्वस्थ मद एकांगे नंदिनी नवे सर्वोधन प्रियचित्ता व्यागिन्य भास्वरूपिणी स्वाहा सदा धर्मे दोगले राजीकरा तोगुलन्मुखे गुरुगोतर गुणनकरि गोमाता गुणजन्म भूः देवे श्रीदण्डनी कृष्टा सहरा कासरूपिणी प्रतिबन्धुक्षरागाङ्गदिमण्डलपूजितरूपिणी पुरोकेशा भगाराध्या माया मधुमती मही अनामरुक्षराध्या गोमलानी गुरुप्रिया सदन्द्राधर्मतन्द्रेशी दक्षिणामूर्तिरूपिणी कनगादि समाराध्या शिवज्ञानप्रदायिनी அம்மாள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே யாக வேள்வியில் 3ஆம் கால யாக வேள்வியை மிகச் சிறப்பாக நம்முடைய காணாடு காத்தான் சிவஸ்ரீ ஆரம் ராமசாமி பட்டர் அவர்கள் சர்வசாதகமாக இருந்து முப்பையூர் சிவஸ்ரீ எஸ் பைரோசிவம் பட்டர் அவர்கள் சாதகமாக இருந்து நாட்டரசு கோட்டை நடராஜன் பட்டர் அவர்கள் ஓதுவாராக இருந்து இந்த யாக வேள்வியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை இந்த குடிபிறை ஊரார்கள் மிகச் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து இந்த நன்னீராட்டு பெருவிழாவை ஊர் திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களின் பாதம் பணிந்து மனம் மொழி மெய்களால் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமையும் பூரிப்பும் அடைகின்றோம். அன்புக்குரியவர்களே, உலக நாயகி என்று வீட்டிருக்கிற அன்னை, பராசக்தியின் மறு உருவமாய் திகழ்கிற அன்னை, வைகாசி மாதம் 10 நாட்கள் செவ்வாய் திருவிழா என்று போற்றி புகழுகிற திருவிழா காணுகிற அன்னை உலகநாயகி அம்மன். இந்த உலகநாயகி அம்மன் வழிபாடு என்பது சங்ககாலம் எனும் தங்ககாலம் தொட்டு நடக்கிற வழிபாடாகும். திருமுருகாற்றுப்படை காலத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே கொற்றவை வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடுதான் இன்றைக்கு உலகநாயகி அம்மனாக நம்மை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிற இந்த வழிபாடு. பாண்டிய நாட்டினுடைய மறவர்களுடைய குலதெய்வமாக கொற்றவை கருதப்பட்டது. அந்த பாண்டிய நாட்டு மறவர்களுடைய குலதெய்வமாக கருதப்பட்ட கொற்றவை இன்றைக்கு நம்முடைய குடிவரை நாட்டினுடைய மக்கள், குடிவரை கிராமத்துடைய மக்கள் அத்தனை பேரும் போற்றி வணங்கக்கூடிய கிராம தெய்வமாக இங்கே எழுந்திருக்கிறார்கள். மரம் என்றால் வீரம் என்று பொருள். அந்த காலத்திலே ஒரு முட்டாள நல்ல தொழில், அவர் செய்கிற தொழிலை வைத்துத்தான் அவர்களுக்கு பெயர் சுட்டுவார்கள். அந்த வகையில் ஒரு மண் இருப்பாங்க. அந்த லட்சுமி பூஜை பண்ண காசை உங்களால முடிஞ்ச பிரச்சனையை கொடுத்து வாங்கி கொண்டு போய் நீங்க வீட்டுல வைங்க, கல்லால வைங்க, வியாபார கல்லால வைங்க, லட்சுமி படத்துக்கு பக்கத்துல வைங்க, யாரு செலவழிக்காத இடத்துல வைங்க. அதை எடுத்துட்டு போய் வீட்டுக்காரோ குழந்தைனாரோ போலீஸ்காரோ வந்துருக்காரு. அது நம்மகிட்டே இருந்து நாம போலீஸ்காரா முதல்ல வந்தாக்கா குழந்தைனாரையோ வீட்டுக்காரையோ கவனிக்க முடியும். அதனால அந்த லட்சுமி பூஜை காசு அந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா நாட்டு தூக்கிட்டு போயிடும். ஆமா, அதனால அந்த லட்சுமி பூஜை பண்ண காசு, தனலட்சுமி பூஜை பண்ண காசு நிர்வாகத்துக்கு இருக்கு. நிர்வாகத்துக்கு இருந்து நீங்க ₹1, ₹100, ₹500 கொடுத்து நல்லா வாங்கிக்க, எவ்வளவு வரைக்கும் வேணாலும் கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த லட்சுமி பூஜை பிரசாதத்தை நீங்க வீட்டில் வச்சு எல்லாரும் கொடுத்துட்டு வரணும். அடுத்துட்டு அமைச்சட்டா நான் பூர்த்திக்கு நாங்கெல்லாம் வருவோம். நாங்க பார்க்கும்போது இந்த காசு வாங்கி கொண்டு வச்சு எங்க வீட்டுல கல்யாணம் இருந்துச்சு, இந்த காசு வாங்கி கொண்டு வந்துச்சு, முன்னாடி மழை இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு, நல்ல செய்தி நல்லா சொல்லணும். அடுத்தடுத்து நாங்க நீங்க நல்லது சொல்ல நாங்க திருவிழா வரணும், உங்களை எல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி சந்திக்கணும் அப்படின்னு அம்பாளுக்கு எழுதிட்டு நீங்க நல்லா இருந்தாக்கா நாங்க சம்பாதிக்க முடியும். அதை பார்த்துக்க நாங்க நடக்கிறதே உங்களுக்காக. அம்பாளுக்கு ஒரு குறையும் கிடையாது. அம்பாளுக்கு என்ன காய்ச்சலா தலைவலியா இங்க மூலையை போட்டுக்கிட்டு ஊக்குறது கிடையாது. இந்த புகையெல்லாம் நீங்க உணரணும், நீங்க சுவாசம் பண்ணணும். யாகசாலையோட சுவாசத்தை நாம சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாகசாலையில விழுகிற புகை. நம்ம உடம்பே பஞ்சபூதத்தானது. நம்ம உடம்பு நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமிங்கிற பஞ்சபூதத்தால் தான் நம்ம இந்த உடம்பு ஆனது. ஆலய வழிபாடும் பஞ்சபூத வழிபாடு தான். ஆணாகி, மண்ணாகி, வலியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, இந்த 5 சேர்ந்தாத்தான் உயிர். 6வது படிக்கும் போதே பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துட்டார். யார் யாருக்கு தெரியும் வானாகி மண்ணாகி? கடவுள் வாழ்த்து பாட்டு. வானாகி, மண்ணாகி, வலியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று
அவரவரை கூத்தாட்டுவானாகி என்றாலே நின் சொல்லி வாழ்த்துல பஞ்சபூத வழிபாடுதான். கோயில்ல எதுக்காக போனோம்? தீர்த்தம் கொடுக்குறாங்க. தீர்த்தத்தை வணங்கணும். வீட்டுல குடிக்கிற தீர்த்தம், பைப்பிட வர்ற தீர்த்தம், வீட்டுல கிணறு, எல்லா தீர்த்தத்தை வணங்கணுங்கிறதுக்கா கோயில தீர்த்தம் அவசியம். தீர்த்தத்தை மதிக்கிறதுக்கு ஒரு இடமாவது வேணுதான் கோயிலை கட்டி வச்சாங்க. வீட்டுல நம்ம தீர்த்தத்தை மதிக்கிறதே இல்லை. அள்ளி ஊத்த வேண்டியது. என் உடம்ப சுத்தம் பண்றியே காசினாரா கங்காதேவின்னு ஊத்துறதே கிடையாது. அள்ளி ஊத்திக்க வேண்டியது. ஆனா கங்காதேவியே நினைச்சு ஊத்துனா அந்த உடம்பு சுத்தமாகும். தீர்த்தம் அதனாலதான் கோயில தீர்த்தம் கொடுங்க. விளக்கேற்றுங்க, சுடத்தை கும்பிடுங்க, விளக்கு பாருங்க, சூடத்தை பார்த்தா தலையெடுத்தா தீர்த்தத்தை பாருங்க காமிக்கிறது அக்னி வழிபாடு. அதனால வந்தவர் ஓம் நமசிவாய சொல்லுங்க, ஓம் சக்தியாவது சொல்லுங்க, பூர்ணாவது தரிசனம் பண்ணுங்க. யாகசாலைக்கு நாளைக்கு யாரு நடந்து காசு எடுத்தாலும் மகாபாவம் இருக்கிற பாவத்தை கேட்டு சேர்த்துக்காருங்க. யாரும் யாகசாலைக்கு போக வேண்டாம். பூர்ணாவது வந்து கும்பலாம் நாங்க போயிடும். நாளைக்கு நின்று சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்லுங்க. யார் பாரு அதுக்கடுத்து சாம்பிராணி உப்பு அங்க ஏதாவது வித்தாக்க உடனே யாகசாலத்துல போட்டு உடனே அதை அடைச்சிடும். இதை திருஷ்டிக்கா நாங்கள் அடைக்க வச்சுருக்கோம். உப்பு கொண்டாந்து போட்டு இதில் இருக்கிறதுக்கு என்னது யாகசால பூஜை என்ன? அது மாதிரி எதுவும் வாங்க வேண்டாம். வாங்கினா வெளியில நெருப்பு வச்சு அதுல போடுங்க. சாம்பிராணி போடுறதா வெளியில போடுங்க. சாம்பிராணி போடுறதுக்கு யாக குண்டம் பிரச்சனை கிடையாது. யாக குண்டத்துல பதார்த்தமான பொருள் வர்ற அந்த பொருள் நம்ம குணத்துக்கு சேரணும். அதுல சாம்பிராணியை கொண்டாந்து யாகத்துல போடக்கூடாது. அதனால வெளியில இருந்து எதுவும் இங்க வந்து போட வேண்டாம். அப்படி உங்களை சாம்பிராணி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்திக்கிற பொருளில் டெய்லி சாம்பிராணி போடலாம். பாவம் ஐயா டெய்லி விலகு வச்சுக்கிட்டே இருக்காரு. யாராவது வந்து சாமி போடுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க. நீங்க நல்லா வாங்கி சாம்பிராணி கொடுங்க. சந்திக்கிற நமக்கு எல்லாருமே துணையா இருக்க. ராத்திரி டெய்லி ஊர்வலம் வர்றாரு. 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள சந்திக்கிற குருவரை ஏரியாவை சுத்திக்கிட்டே வர்றாரு. அவங்க வெளியிலாம் கேட்கிறாங்க. 3 நாளா படுத்திருக்கோம் வெளியில. இந்த நல்லா இங்க யாகசாலை கலந்துருக்கு, ஆளுநர் படுத்திருக்கோம். செலவகத்தை கேட்கறது யாருன்னு பார்த்தா சந்திக்கிறப்ப போய்கிட்டு இருக்காரு. சந்திக்கு சந்தி அவர் வந்து காப்பாத்துறதுனால அவர் பேர் சந்திக்கிறத. சந்திக்கு சந்துனா சந்துக்கு சந்து, முச்சந்திக்கு முச்சந்தி அவர் வந்து ஆசீர்வாதம் பண்றார். 12 மணிக்கு சலகத்தை கேட்குது. சந்திக்கிறத நல்லா ஊர்ல நல்லா இருக்க. சந்திக்கிறது சாம்பிராணி போடுங்க, சந்திக்கிறப்ப கும்பிடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். காலம் நேரம் பத்தாது. அதனால இப்ப பூர்ணாதிகாரி இன்னும் எங்களுக்கு 2 எல்லோரும் வாழ்க. गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीन उपमश्रवस्तमं यक्षराजं ब्रह्मम् अस्मिन् महत्कर्णवे इन्द्रयिष्ठे भवायि देवावं सहस्रयो जने वदन्वार्यन्वते ॐ ह्रीं चिरञ्जीविन्यै स्वाहा।
सरस्वती सरस्वती या राका राका या सरस्वती सरस्वती या सरस्वती 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 அடுத்ததாக இரண்டாவது
नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सिद्धिबुद्धिप्रदे देवी बुद्धिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योगसम्पूते महालक्ष्मी Namaste
गौरी नारायणी नमोस्तुते जयत्वं देवतामन्ये जय भूतोपहारिणी जय कर्मकरे देवी कालरात्रि नमोस्तुते ऐं श्रीं ह्रीं ह्रीं गुरुगणाय अंबिकाय नमो नमः दिव्यपरिमल नमो नमः संस्थिता नमस्तस्ते नमस्तस्ते जय नमो नमः उलगणाय अंबिकाय नमः लोहक्षेमार्थं समर्पयामि एवं तस्मै श्री गुरवे भोगाय पूजार्थं प्रार्थ्यस्य विज्ञाप्य प्रथमावं ईशानमूर्धायुमायि नमः कर्पूरपत्राय गौरी नमः सर्वदियावर्णे सामान्येभ्यो नमः अवाक्य सम्पूजार्घ्यं दत्त्वा सची देवीभ्यो नमः प्रथमावर्णे ओम ह्री खड्गादिभ्यो नमः अवाक्य सम्पूज्य अर्घ्यं दत्त्वा एतेषा पञ्चासन पञ्चमावर्ण समत्वादिपतये साङ्गाय सायुधाय ओम ऐं श्रीं श्री बुडगणाय अंबिकाय नमः मूलेनावाक्य आवागन स्थापन सन्निधान सन्निधोधन विद्वन्दनावकुण्ठन तारत्रयादिगन्ध योनिमुद्रामृतस्य अर्घ्यं दत्त्वा ओम ह्री भमस्य देवस्य पत्नी नमः सर्वस्य देवस्य पत्नी नमः ओम ह्रीं ईशानस्य देवस्य पत्नी
स्वस्तिनाद प्रबोधिनीं श्रियं देवे नमस्मये श्रीमादेवी सदा स्वस्तिनामेत्य प्रागारामाग्रां जलन्ने मृत्यार्पयन्ति तस्मै स्थिरां पद्मवर्णाभ्यां विहोमत्वये श्रियं चन्द्रां प्रभासागरसागरन्ते श्रियं लोके यशोरुषामुदारा सा कर्मणि वेदरणमः प्रपद्य लक्ष्मेर्मेण स्वदां स्वामृते आदित्यवरमेकवृतोदिजातो वनस्पतिस्तव वृक्षोदबिम्बामिदराजं हरेते भोगस्तवनस्यावरोगे नमायुरयानि नमायुरयानि नमो नमाध्याय हरिभोमक्षमानः यदा सहस्रज्योमयि गोत्रारयाय भोजदेवो ध्रुवं दैन्द्रस्कात्मिष्टराष्टमुदारगतां ध्रुवं स्वरूपर इवादियाजलीव्रैः ध्रुवत्तिष्ठा जराष्टमुदारया अभितिष्ठपतङ्गतः अदरे सन्तु तत्रवः इन्द्रैव वृद्धातिष्ठा नमो भक्त्यमित्रं देवमन्मित्रतेयन्नास्तु दिशावर्धयन्तः मुष्टिमुद्रां प्रकृत्य शुक्लां वरदरं विष्णुं श्रीवर्णं चतुर्भुजं परमेश्वर प्रीत्यर्थमध्यपूर्वोक्त एवं गुण सकल विशेषेण विशिष्टायाम् अस्यां षष्ट्यां सुपदिकौ वादराः बुधवासयुक्तायाम् असदेवदेवस्य महादेवस्य किलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य अकार उकार उकार ओंकार प्रणवाकार स्वरूपकस्य मूषिकवादनस्य मोदकादि पंचभक्षण प्रीतिकरस्य चतुर्थी पूजित प्रीतिकस्य महागणपति स्वामिनाः प्रसादादि वनवल्ली गजवल्ली अंबिका ओम ऐक्ली गुरुवाय अंबिका नमः ओम ऐक्ली गुरुवाय अंबिका नमः हृदयाय भामिनी नमः शिवाय भामिनी नमः आवाक्य आवाहय योगिशा पत्रकाय अंबिका भवनाय अंबिका नमः आवाक्य संपूज्य कृष्ण भोगि प्रांतस्य हनुमति अग्राम गोप्य गोविंदाय महाप्रसादाय महाप्रसादाय स्वाहा हरे प्रभे इरण्ये स्वाहा
विश्वानावे वसन्तं दुरिता जग्निः गुरुधर्मध्ये गणगदिग्नायान् जुहोति हेगाहुरिः गर्दभ्यः सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः ॐ गुं मघोहृदया गङ्गायै स्वाहा गिदागुधर्मध्ये गणगदिग् नायान् जुहोति एकाहुतिः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय திருநடம் கும்பிடத்துக்கு மண்ணிலே வந்து எனக்கு வாழிலா இன்பமால் என்று கண்ணே ஆனந்த அறிவினேர் சொரிய கை மலர்மேல் உச்சியில் குவித்து பள்ளி நான் இரு அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் பக்தகுடி குடும்பத்திலே ரம்பளம் யாகசாலை பூஜைகள் இருக்கிறது. காலை உணவு யாரும் சாப்பிடாமல் இருந்தால் விரைவாக அங்கே அன்னதான குழுக்களை சென்று காலை உணவை முடித்துவிட்டு எல்லாம் உள்ள உலகநாயகி அம்மாவுடைய ஆலயத்துடைய மகா புத்தாண்டு விழாவை கண்டுபிடிக்குமாறு உங்களை வருவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
पूजिते शङ्खचक्रगदा हस्ते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी बुद्धिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योगसम्पूते महालक्ष्मी नमोऽस्तुते स्थूलसूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातर् महालक्ष्मी नमोऽस्तुते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर् महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्म्यष्टकस्तोत्रम् यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककालं पठे नित्यं महापापविनाशनम् द्विकालं यः पठेत् नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेत् नित्यं महाशत्रुविनाशनम् महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्नवरदा शुभा